السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الصلاة والسلام على من لا نبي بعد. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீண்ட நாட்களுக்கு பிறகு இந்த ஒரு சிறிய மார்க்க உரை மூலமாக உங்களை சந்திப்பதில் அல்லாஹிற்கு நன்றி கூறிக்கொள்கிறேன். பொதுவாக லைஃப்பில் நமக்கு நிறைய கஷ்டம் வருதா, வர்றப்ப இல்லை நமக்கு ஒரு இயலாமை வந்துடுது. நம்மளால் அதை ஹேண்டில் பண்ண முடியல. ஏதோ ஒரு வகையில் சஃபர் ஆகிறோம், அதாவது பதற்றமாகிறோம், ப்ராப்ளம் வருது. சாரி. அப்போ இல்லை இந்த விஷயத்தில் நம்மளால் ஒரு அளவுக்கு மேலே இருக்க முடியலையே அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு நம்ம வந்துடுறோமா. அப்படி இருக்கிற மக்கள் அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஹதீஸ், இது நல்லா இருக்கும். இந்த ஹதீஸ் கேட்குறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்னன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணுறாங்க, ஒரு கபூர் இருக்கு இல்லையா, கபூரை கடந்து போகிற டயத்தில் அந்த கபூரில் ஒரு அம்மா என்ன பண்ணுறாங்க, அந்த கபூர்ஸ்தான், அந்த ஒரு கபூர் இருக்குது, கபூர் பக்கத்தில் அழுதுட்டு இருக்கிறாங்க. என்னன்னு கேட்டால் அந்த பையனுடைய அந்த அம்மாவுடைய பிள்ளை இறந்ததுனால ஒரு தாய்க்கு என்ன இருக்கும், அந்த ஆதங்கம், அப்பா போயிட்டியடா அப்படிங்கிற மாதிரி அழுகுறாங்க. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணுறாங்க, நேராக அந்த அம்மாட்ட போகிறாங்க. நல்ல கவனிங்க. போனால் அப்போ ரசூலுல்லாஹ் அந்த அம்மாவுக்கு சில அட்வைஸ் பண்ணுறாங்க, ஒரு நசீஹத் மாதிரி சொல்கிறாங்க. என்னன்னா, மா உன் பிள்ளை இறந்துட்டான், அது மாட்டு கருத்து இல்லை, இருந்தாலும் அந்த வலி வேதனை உனக்குள்ள இருக்குது, இருந்தாலும் அல்லாஹ்க்காக கொடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னாங்கல்ல, அந்த அம்மா என்ன பண்ணிட்டாங்க, ரசூலுல்லாஹை பார்த்து, இலேக்க அன்னி, என்னோட தூரம் போ, இன்னலக்க துசீபம் மீ முசீபத்தி. இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம், நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுற வார்த்தை இது. நம்ம என்ன சொன்னாங்க தெரியுமா, இன்னலக்க துசீபம், உங்களுக்கு கஷ்டம் வரல, மீ முசீபத்தி, எனக்கு வந்த கஷ்டம். மீன்ஸ் உங்க புள்ள மௌத்தா போனது ஏன் புள்ள, உங்க புள்ள மௌத்தா போயிருந்தா இங்கே பேசுவீங்களா அப்படிங்கிற தோற்றத்துல தான் அந்த அம்மா பேசுறாங்க. அந்த ஃபேக்ட் என்னன்னா, அந்த அம்மாவுக்கு வந்தது ரசூலுல்லாஹ்னே தெரியல. அது ரசூலுல்லாஹ்னு தெரிஞ்சாலும் அந்த டென்ஷனில் அந்த அம்மாவுக்கு ஒன்றும் புரியலை. தலைவலியும் காய்ச்சலும் தனக்கு வந்தால் தெரியுங்கிற மாதிரி, வலி எனக்கு உங்களுக்கு இல்லைன்னு சொல்லி ஒரு ஆதங்கத்தை அந்த அம்மா அடிச்சு நோத்திட்டாங்க, பேசிட்டாங்க. ரசூலுல்லாஹ் ஒன்றுமே சொல்லலை, அமைதியாக போயிட்டாங்க. ஆனால் பின்னாடி இந்த சஹாபாக்கள் என்ன பண்ணாங்க, ரசூலுல்லாஹ் பார்த்து, அம்மா நீ யார்கிட்ட பேசுன தெரியுமா, அல்லாஹ்வோட தூதர்கிட்ட பேசிட்டியே, மன்னர்கிட்ட பேசிட்டியே, அவசரப்பட்டு கத்திட்டியே அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவோட வந்தது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான். அவங்க தான் அந்த நாட்டினுடைய மன்னர் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அந்த அம்மாவுக்கு வேத்துச்சு. அரசர்கிட்ட பேசிட்டோமா, மன்னர்கிட்ட பேசிட்டோமா, அல்லாஹ்வோட தூதர்கிட்ட பேசிட்டோமா அப்படிங்கிற மாதிரி அந்த அம்மாவுக்கு ஒரு ஆதங்கம், கவலை. அப்படிதான் நம்ம வீட்டுக்கு இப்போ நம்ம நாட்டில் மோடிஜி இருக்க கம்பேர் பண்ணல, ஸ்டோஃபில் உதாரணத்துக்கு சொல்கிறேன். அவர் நான் கூட பேச சும்மா விட மாட்டேங்கிறாரு, அடிச்சு பிடிச்சி முஸ்லீம்களுக்குள்ள காரி கொண்டாலே பார்த்துட்டு இருக்கிறாங்க. இங்கே ரசூலுல்லாஹ் அந்த அம்மாவுக்கு வேத்துச்சு. ரசூலுல்லாஹ்வை பேசிட்டோம், மன்னரையாக பேசிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு, ரசூலுல்லாஹ் ஒரு போர்ஷன், அது ஒரு ஹியூஜ் போர்ஷன். நம்ம அதுக்குள்ளே போகிற நாட்டுடைய மன்னர் இல்லை, நான் அவர் நினச்சி என்ன பண்ணலாமா, தண்டனை நிறைவேற்றலாம், ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கலாம், நாட்டோட ஒதுக்கி வைக்கலாம், இப்படிலாம் பண்ணலாம்ல. அப்போ அந்த அம்மா பயந்துக்கிட்டே ரசூலுல்லாஹ் வீட்டுக்கு போகிறாங்க. அந்த அம்மா சொல்கிறாங்க, நாட்டுடைய மன்னர் வீட்டில் எந்த செக்யூரிட்டியும் கிடையாது. இன்னைக்கு நம்ம ஜீலா அவர் ஒரு ஆளுக்கு 10-15 செக்யூரிட்டி போகும், இல்லைன்னா வெளியே வரமாட்டார். ஓகே, அது இருக்கட்டுமே. அப்போ அந்த அம்மா சொல்கிறாங்க, நான் ரசூலோட வீட்டுக்கு போனேன், வீட்டில் எந்த செக்யூரிட்டியும் கிடையாது, இயல்பாக 10-15 தான் ரசூலாக இருந்தாங்க. நான் ரசூலை அழைச்சி சொன்னேன், நம்ம அழகிஃபுக்கு நீங்கள் யார் எனக்கு தெரியாது, நீங்கள் யாருன்னு தெரியாமல் அந்த டென்ஷனில் நான் எனக்கு புத்தி வேலை செய்யலை, ஆத்திரக்காரன் புத்தி மட்டும் வாங்கல வேலை செய்யலை அப்படின்ட்டாங்க, மன்னிச்சிருங்க அப்படின்னா.
இங்கே ரசூலுல்லாஹ் ஒரு வார்த்தை ஒன்று சொன்னாங்க, அதுதான் ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான ஒரு வேர்டு. என்ன தெரியுமா? அம்மா, பொறுமை அப்படிங்கிறது இன்னம சபுர இந்த ஸ்வதமத்தில் ஊழா. ஊழானா அவ்வல், அதோடைய ப்ளூரல். அவ்வல் களிமா, முதலாவது களிமா சொல்லுவோம்ல, அதோடைய பன்மை சொல்லுகிறது ஊழ். இன்னம சபுர, பொறுமைங்கிறது இந்த சொதமத்தில் ஊழா. துன்பம், சொதமத்திற்கு துன்பம், துன்பம் வர்ற ஆரம்ப நேரத்துல பொறுமையா இருக்கிறது பேர் தான் பொறுமை. நம்ம ஊர்லயே பொறுமையா இருப்பாங்க சில பேர். எப்படி தெரியுமா? எல்லாம் பேசிடுறது, வாயில வர்ற 5ஆம் களிமா 10ஆம் களிமா எல்லா களிமா பேசிடுவாங்க. பேசிட்டு சரி என்ன பண்றது, அல்லாக்கா மன்னிச்சுக்கிறீங்க அப்படின்னு போறது. இது பொறுமையா? இது பொறுமையே கிடையாது. முதல்ல பொறுமை என்னன்னு கேட்டா, தனக்கான வலி, வேதனை, கவலை எல்லாத்தையும் நான் உண்மையிலேயே அல்லாஹ்வை நேசிக்கிறேன், அவனை தான் நம்புறேன், அவன் மேல பயம் இருக்குது எனக்கு அப்படின்னா நான் அல்லாஹ்வுக்காக பொறுத்துக்கிறேன். அதான் பொறுமை. எல்லாம் பேசிடுறது, எல்லாம் பேசிட்டு கடைசியில என்ன பண்றது, எல்லாரும் பொறுமையா இருக்கும் அப்படின்னு இது பேர் பொறுமையே கிடையாது. அந்த ஏன்னா பிரச்சனை ஏற்படும் போது இல்லை, அப்பதான் பெயின் அதிகமா இருக்கும், வலி அதிகமா இருக்கும். அந்த டயத்துல பொறுமையா இருக்கணும் மார்க்கம் சொல்லுது. இஃப் நம்ம அந்த நேரத்துல பொறுமையா இல்லாம நம்ம எல்லாம் பேசுறதெல்லாம் பேசிட்டு அதுக்கப்புறம் பொறுமைன்னு சொன்னா அது எப்படி பொறுமை ஏத்துக்கிறது? பாயிண்ட் இஸ், பிரச்சனை வரும் பொழுது அல்லாஹ்க்கா பொறுமையா இருங்க. ரெண்டாவது, பொறுமை வந்து ரொம்ப இமேஜ் கொடுக்கும். பொறுமைக்குள்ள சீரியஸா நான் என் லைஃப்ல கத்துக்கிட்ட ஒரு விஷயம், நம்ம எவ்வளவுதான் கூப்பாடு போட்டு நம்ம பெயினை சொன்னாலும் யாரும் கேட்க மாட்டாங்க. இவ்வளோ பிரச்சனை கத்திட்டு போறாங்க, நம்மளும் திரும்ப கத்துறோம்னா கண்டுக்க மாட்டாங்க. அவங்க கத்துனா இவங்க கத்துனா மேட்ரு முடிஞ்சு போயிடுவாங்க. அவன் கத்துறான், கத்துற இந்த பையன் அமைதியாக உட்காந்துருக்கான் அப்படின்னு வச்சுக்கோங்க, நம்மள்ட்ட தான் வண்டி வரும், நம்மள்ட்ட தான் வருவாங்க. என்னப்பா இவ்வளோ பேச்சு பேசிட்டு போவான், நீ ஏன் அமைதியாக இருக்கிற, நல்லா தான் பொறுமையாக இருக்கிறேன். அந்த வார்த்தையை போட்டிங்க அப்படின்னா உங்கள்கிட்ட தான் கேட்பாங்க, வாட்ஸ் த மேட்டர். புரியுதா? ஸோ த பாயிண்ட் இஸ், பிரச்சனை வரும் பொழுது அல்லாஹ்க்காக பொறுமையாக இருங்க. அல்லாஹ் நிச்சயமா ஹெல்ப் பண்ணுவோம். ஃபத்தவக்கல் அலல்லாஹ், யார் அல்லாஹ்வை தவக்கல் வைக்கிறாரோ, இன்னல்லாஹ யுஹிப்புல் முத்தவக்கிலீன். முத்தவக்கில்னா யார் தவக்கல் வைக்கிறாங்களே, தவக்கல்ங்கிறது பொறுப்பு. அந்த பொறுப்பு யார் வைக்கிறாங்க அல்லாஹ் மேல, அவங்க தான் முத்தவக்கில். இன்னல்லாஹ யுஹிப்புல் முத்தவக்கிலீன். முத்தவக்கீன்களை பொறுப்பு யார் அல்லாஹ் மீது பொறுப்பு சாட்டுறாங்களோ அவங்க அல்லாஹ்க்கு ரொம்ப பிடிக்குமா. ஏன்ட்ட வாங்கின அல்லாஹ், என்கிட்ட வந்துரு, எவன்டே போகாத, நான் இருக்கிறேன், உனக்கு என்ன பிரச்சனை தானே நான் சரி பண்ணுவேன், என்கிட்ட வந்துரு, அவ்வளோதான். ஸோ அல்லாஹ்வுக்காக பொறுமையாக இருக்கிறதுங்கிறது பிரச்சனை வர்ற அந்த ஆரம்ப டயத்தில் வலி, வேதனை, கவலை, ப்ரெஷர், எல்லா பக்கத்தும் தலைவலி, எங்கிட்டு மனைவிட்ட பிரச்சனை, புள்ளிட்ட பிரச்சனை, ஆஃபீஸில் பிரச்சனை, குடும்பத்தில் பிரச்சனை, நான் சென்டரில் உட்காந்துருக்க பிரச்சனை சுற்றி எப்படிங்கும்போது காமா இருங்க. வி நீட் டு காம். அல்லாஹ் ஹெல்ப் பண்ணும். ஸோ அல்லாஹ்க்காக பொறுமையாக இருங்க. உங்கள் பிரச்சனை நம்புங்க, குர்ஆன் ஹதீஸ் சொல்லுது, அதை சொல்கிறேன். கண்டிப்பாக அல்லாஹ்க்காக பொறுமையாக இருந்தால் பிரச்சனை சால்வ் ஆகிடும். ஓகேவா? வாஹிர் தஅவானா வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.